பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உடனடியாக இம்மிடியேட்டாக உங்களுடைய ராசியை ராசிநாதன் வலுத்து பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். இதற்கு பிறகு நிச்சயமாகவே பெரிய அளவுக்கு தடைகளோ தடங்கல்களோ இல்லைங்க. யோகர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சனி பாக்கியங்கள்ல அமர்ந்திருக்கிறாரு. 5ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. சனியை சுபத்துவப்படுத்துறாரு. ராசிநாதன் ராசியை சுபத்துவப்படுத்துறாரு. உண்மையிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு அவரவர் வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரியான மிகப்பெரிய மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஜனவரி 2025 அப்படின்னே சொல்லிடலாம். பாக்கியங்களை அனுபவிக்க ஆரம்பிக்க போறீங்க. புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. பொருளாதார மாற்றம் வரப்போகுது. தொழில் சம்பந்தப்படுற அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நல்லது 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 மட்டும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இல்லைங்க, எனக்கு நீங்க சொல்ற மாதிரி நல்லது நடக்கல, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6, 8 அமைப்புகளில் ஏதாவது தசாபுத்தி அமைப்பு இருந்தால் இந்த தன்மைகள் கொஞ்சம் மாறி இருக்குங்க. ஆனால் அவ்வளோ பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது. அதிர்ஷ்டம் கை கொடுக்க மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். கடந்த 2 மாதமாக எதில் கை வச்சாலும் எதுவுமே நடக்கல, கோபமா வருது, வார்த்தைகளை விட்டுறீங்க, டென்ஷன் ஆகுறீங்க. இது மாதிரியான தன்மை 2, 8ஆம் அமைப்போடு உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கிறது ஒரு பலவீனம் தாங்க. அவரே மாத பிற்பகுதியில் 25ஆம் தேதிக்கு பிறகு வக்கர நிலையில மறுபடியும் உங்களுடைய ராசியை தொடர்றது இன்னும் சற்று பலவீனமான அமைப்பு தான். இருந்தாலும் லக்னத்தின் ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி, சுக்கிரன், தனி புதன் ஆகியோர் சுப அமைப்புகளில் லக்னத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய தன்மை. இந்த பாக்கிய அமைப்புகள்ல இருந்து சனி லக்னத்தை தொடர்பு கொள்ள முடியாது. ஆனாலும் அவர் சாந்தமாக சுபபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல 5, 9ஆம் அதிபதி ஒன்றாக சேர்ந்து பாக்கியங்களை கொடுக்க போறாங்க. என்னையா பாக்கியம்? அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல எண்ணங்கள் உருவாகும், உருவாக்கிய எண்ணங்களை செயல்படுத்த முடியும், வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்து மடியில் விழும் அப்படின்னு சொல்லிடலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க. 2019 இருந்தே இப்போ வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க பாதி பேர் எழுந்திருச்சு நிக்கலன்றது தான் உண்மை. அந்த தன்மை முற்றிலுமாக 2025 அப்படி இல்லைங்க, மிதுன ராசிக்காரலாம் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மேன்மைகள் வரக்கூடிய அற்புத தொடக்கம் அப்படின்னு சொல்லிடுவேன். இது தொடர்ந்தா அப்படி உங்களுக்கு இருக்குங்க. மேலே கீழே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட இந்த தன்மை நிலைத்து இருக்கும். அடுத்தடுத்த கோச்சார நிலை உங்களை மிகப்பெரிய நல்ல அமைப்புக்கு கொண்டுட்டு போக போகுது. அந்த தன்மையில ஜூன் மாதம் வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. சற்று வார்த்தைகள்ல கவனமாக இருக்கிறது, ஆரோக்கியம் சம்பந்தப்படுற விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது, புதிய கடன் எதுவும் நண்பர்களுக்காக வாங்கி கொடுக்காம இருக்கிறது அப்படின்ற மாதிரியான கடன் சார்ந்த அமைப்புகளுக்குள்ள போகாதீங்க. இதனை தாண்டி கணவன் மனைவி உறவு மேம்படக்கூடிய அமைப்பு. போன மாதத்துல கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு, சுக்கிரன் 8ல மறைஞ்சனால அந்த தன்மை இப்ப இல்லாம கணவர் அங்க இருக்கிறாரு, மனைவி இங்க இருக்கிறாங்க, இந்த நேரத்துல 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறோம், இவங்களோட கல்யாண விஷயம் பேசுறோம், நாங்களே வந்து காதல் விஷயம் பேசுறோம், இந்த காதல் கை கூடக்கூடிய அமைப்பு, கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் வழியில நன்மை இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு சகல வயதினருக்கும் நன்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிதானமான மாதங்க. கடன் இருந்துகிட்டே இருக்கும். 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டா. ஆனா இந்த இடத்துல அது சுப கடனா வரும். வீடு வாகன அமைப்புகள்ல வரும், திருமணம் மாதிரியான அமைப்புகள் வரும், பொன் பொருள் மாதிரியான அமைப்புகள் வரும். நீங்களே கோல்ட் பார் வாங்குறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு இதுக்கு முன்னுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இழந்த மாதிரி இல்லாம எது சரியான இன்வெஸ்ட்மெண்ட், எது லீகலானது, எது நேரடியாக உண்மையானது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை அப்படின்னு வந்துருங்க. குடும்பத்தில் சுப செலவு வந்துடும். குலதெய்வ வழிபாடு, இறைவ வழிபாடு, நானே வந்து காசிக்கு போறேன், நானே கைலாசத்துக்கு போறேன் அப்படின்ற மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகளில் இப்போ கொஞ்சம் ஆர்வம் வரும். சனி சுபத்துவமா வந்துடுறாருல, கண்டிப்பாக பூர்வீகம் தந்தை சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மை இருக்குங்க. சிம்மமும் ஒரு மாதிரி பலமாக வரக்கூடிய அமைப்புகளில் சூரியனும் பலமாக வந்துட்டு இருக்காரு. சூரியன் இங்கே 8ஆம் இடத்துல இருந்தாலும் மறைமுகமான உங்களுக்கு முயற்சிகளை கொடுப்பாரு. 3ஆம் அதிபதி முயற்சிகளை பழிக்க வைக்கக்கூடியவர். இந்த இடத்துல 2ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு செவ்வாய் ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ள இருங்கப்பா, கோவப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில முயற்சிகள் பழிக்குங்க. அப்படி பெரிய அளவுக்கான கொடுமைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஜனவரி மாதத்துல முழுக்கவே இல்லை. 2025 முழுக்கும் அப்படி ஒன்றும் வரக்கூடிய வாய்ப்பும் இல்லை. அதனால தொட்டது தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் சொல்லிடலாம். வயதுக்கு ஏற்ற மாதிரி நன்மைகள், மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறது, எந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிச்சா மாணவர்களுக்கு சரியா வரும் அப்படின்ற மாதிரியான சில தன்மைகள் வர்றது, இது மாதிரியான அற்புதங்கள் அனைத்தையும் இந்த ஜனவரி கொடுக்க போகுது. 2025 சகல தரப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாக கடந்த 5 வருட கஷ்டங்களை அப்படி ஜூன் மந்திரகாலின் மந்திரம் போட்ட மாதிரி அப்படியே காணாமலாக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக ஜனவரி மாதம் 2025 சகல தரப்பு ஆண் பெண் இருபாலருக்கும் சரி எல்லா அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு மேன்மையும் நன்மைகளையும் மட்டுமே தரும். நிச்சயமா இந்த மாதத்திலிருந்து நல்ல தொடக்கம் இருக்குங்க.